சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து பல பதிவுகளாக முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளோட கந்த சஷ்டி கவசத்தை பற்றி பார்த்துன்னு வந்தோம். இந்த எபிசோடில் கடைசி எபிசோட், அதாவது ஆறுபடை வீடுகளோட கடைசி எபிசோட், அதாவது அறுபடை வீடான நம்ம எல்லாருக்குமே தெரியும் பழமுதிர்ச்சோலை அப்படின்ற அந்த இடம். அந்த இடத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு பாலந்தேவராயர் சுவாமிகள் அவ்வளவு அழகா கந்தசஷ்டி கவசம் எழுதியிருக்கார். அந்த கவசத்தை படித்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். நிறைய பேர் இந்த பழமுதிர்ச்சோலை அப்படின்ற இடத்துக்கு போயிருப்பீங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, கீழே நீங்கள் கள்ளழகரை தரிசனம் பண்ணலாம். அப்புறம் மலைக்கு மேலே முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப அழகாக தம்பதி சமேதராக காட்சி தருவார். அவ்வளவு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நூபுர கங்கை அப்படின்னு ஒரு, எல்லாருமே நிறைய பேர் போய் ஸ்நானம் பண்ணியிருப்பீங்க. அந்த நூபுர கங்கையோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க, நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. என்னன்னா, அந்த குளம் இன்னி வரைக்கும் வற்றினதே கிடையாது. அதாவது தண்ணி அந்த இடத்துல குறைஞ்சதே கிடையாது. அங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா நம்மளுடைய வாழ்க்கையில எதுக்குமே ஒரு குறைவு அப்படின்னு இருக்கவே இருக்காது. எதற்காக இன்னைக்கு ஒருத்தரும் எதற்காக உழைக்கிறோம்? காரணம் என்ன? எல்லாருமே வாழ்க்கையில நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும். சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கணும், போடுறதுக்கு நல்ல துணிமணிகள் இருக்கணும், இருக்கிறதுக்கு நன்றாக ஒரு வீடு இருக்கணும். அப்போ ஒரு பேசிக் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமாக பழமுதிர்ச்சோலைக்கு போனால் கிடைக்கும். ஏன்னா அங்க தம்பதி சமேதராக காட்சி தரார். நான் போன எபிசோட்ல கூட சொல்லியிருப்பேன், இந்த இச்சா சக்தி கிரியா சக்தி அப்படின்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும். அதுதான் இந்த முருகனை பத்தி பேசும்போதே நான் சொல்லுவேன். இந்த முருகனுக்கு தனிப்பட்ட கோலம் நீங்க ஸ்கிரீன்ல இப்ப பாக்குறீங்க பாருங்களேன். நம்ம இந்த ஸ்டார் மாதிரி கோலம் போடுறோம். அது எதற்காக அப்படின்னா, கீழ் நோக்கி இருக்கிற அந்த முக்கோணம், அந்த ட்ரையாங்கிள் மண்ணுலக ஆசையை குறிக்கிறது. மேல் நோக்கி இருக்கிற முக்கோணம் விண்ணுலக ஆசையை குறிக்கிறது. அதனால என்ன ஆசையாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான் நம்மளுக்கு நிறைவேற்றி வைப்பார். அப்பேற்பட்ட இந்த தம்பதி சமேதரா இருக்கக்கூடிய இந்த இடத்தோடைய கந்த சஷ்டி கவசம் ரொம்ப ரொம்ப ஒரு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தாங்க சொன்னோம். தோராயமாக 80 வரிகள் இந்த கந்த சஷ்டி கவசத்துல இருக்கு. இந்த கவசத்தை ஆரம்பிக்கிறதே பாலந்தேவராய சுவாமிகள் எப்படி எழுதியிருக்கார் அப்படின்னா, சங்கரன் மகனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமானுடைய மகன், தந்தையாருக்கே பிரணவம், ஓம் என்ற பிரணவத்தை உபதேசித்தார் முருகப்பெருமான். அதற்காக ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்கார், சங்கரன் மகனே. எதற்காக? இந்த முருகன் இருக்கார் அப்படின்னாலே அதற்கு காரணம் சிவபெருமான். குழந்தையிலேருந்து எல்லாரும் சொல்லுவாங்க, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்லேருந்து 6 தீப்பொறிகள் வந்தது, அதெல்லாம் சரவண பொய்கை, இது எல்லாமே எல்லாரும் சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல சங்கரன் மகனேன்னு ஆரம்பிச்ச காரணம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் கூட துணையாக சதா சர்வ காலமும் முருகன் கூட யார் இருந்தாங்க அப்படின்னா, 109 வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் எல்லா புராணங்களையும் நம்ம படிச்சிருக்கோம். அந்த 109 வீரர்கள் எங்கேருந்து வந்தாங்க? இப்போ முருகன் கூடயே இருக்கார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருக்கணும். அப்போ இந்த 109 வீரர்களும் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, அதற்கும் காரணம் சங்கரன். சிவபெருமான் என்ன பண்றார்? நெற்றிக்கண் திறக்கும் பொழுது அந்த தீப்பொறிய வெளியில விடுறாருல்ல, அந்த தகிப்பை யாருனாலையும் தாங்க முடியல. அந்த அக்னி தேவருக்கே அது தாங்க முடியல அப்படின்னா அது எவ்வளவு தகிப்பா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த தகிப்பு தாங்காம அம்பாள் என்ன பண்ணியிருக்கா? ஓடி இருக்கா. அந்த இடத்துல அம்பாள் ஓடும் பொழுது அவரோட காலில் கொலுசு இருக்கும் இல்லையா, அந்த சிலம்புலேருந்து 9 மணிகள் இந்த குட்டி குட்டியா இருக்கும். அந்த 9 மணிகள் அப்படியே கீழே உதிர்ந்து போய் விழுறது ஓடின வேகத்துல. அந்த 9 மணிகளும் ஒவ்வொரு பெண்களாக உருவாகுறாங்க. இதெல்லாம் அம்பாள் நிர்ணயம் பண்ணதுனால மட்டுமே தான். இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னா, அதுதான் தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்திக்குள்ள நம்ம போய் ரொம்ப ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்போ அம்பாளோட சக்தி அங்க 9 பெண்கள் உருவாகுறாங்க அந்த 9 மணிகள்லேருந்து.
அம்பாள் என்ன பண்றாங்க, அந்த 9 மணிகள் தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாணிக்கவள்ளி, மௌக்திகவள்ளி, மரகதவள்ளி, புஷ்பராகவள்ளி, வைரவள்ளி, வைடூரியவள்ளி அப்படின்னு ஒரு வள்ளிக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த 9 வள்ளிக்கும் அம்பாள் என்ன ஒரு வரத்தையே சாபமா கொடுக்குறாங்க. என்னன்னா, உங்களுடைய கரு நீண்ட நாள் இருக்க வேண்டும் அப்படின்னு. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஒரு கரு உருவானதுக்கு அப்புறம் அந்த உடனே குழந்தை வெளியில வருது அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு இருக்கிற கரு நீண்ட நாள் அங்கே தக்க சமயத்துல தான் வெளியில வரணும், அது வரைக்கும் உள்ளேயே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு அப்போ என்னடா அம்பாளே இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு யோசிச்சு அந்த 9 வள்ளிகளும் நேரா போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. சிவபெருமானே, இந்த குழந்தைகள் எத்தனை நாட்கள் இந்த வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்னு அத்தனை சிவயோகம் எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க. எத்தனை ஞானம் அந்த 9 குழந்தைகளுக்கும் வந்திருக்கும். சிவபெருமானே, நீங்க தான் இந்த சாபத்திலேருந்து எங்களுக்கு ஒரு விமோச்சனம் தர வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். யாருனால சாபம் வந்ததோ அவங்கனாலேயே தான் அந்த சாபம் நிறைவேற்றப்படும். ஒரு சாபம் ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் நான் எடுக்கிறேன் அப்படின்னு யாருனாலையும் பண்ண முடியாது. அதனால நீங்க என்கிட்ட முறையிடுறது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நீங்க போய் உங்களுக்கு சாபம் கொடுத்த அம்பாள் கிட்டேயே இதை முறையிட்டீங்கன்னா அம்பாள் பார்த்துப்பா அப்படின்னு சொன்னோன்னே இந்த 9 வள்ளிகளும் நேரா போய் அம்பாள் கிட்ட முறையிடுறாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தைகள் எப்போ வெளியில வரணுங்க போது இந்த குழந்தைகள் எல்லாம் வெளியில வரத்துக்கு உத்தரவு கொடுத்துட்டா அம்பாள், சாபத்திலேருந்து விமோச்சனம் கொடுத்துட்டா. அப்போ 9 பெண்களும், இந்த மௌக்திகவள்ளி, மரகதவள்ளி, இவங்க எல்லாருமே 9 வீரர்களுக்கு அந்த இடத்துல பாருங்க, குழந்தையாக வெளியில வரல, வீரர்களாக வெளியில வராங்க. அந்த 9 வீரர்கள் தான் நம்ம சொல்றோம் இல்லையா, வீரபாகு, வீரகேசரை, வீர மகேந்திரனை, வீர ராக்ததரை, இந்த வீர ராக்ததர், வீர மகேந்திரன், இந்த மாதிரி 9 வீரர்களுக்கு உயிர் கொடுத்திருக்காங்க இந்த 9 வள்ளிகள். அப்போ 9 வீரர்கள் எப்படி வந்துட்டாங்கன்னு தெரியும். அந்த குழந்தைகள், அந்த வீரர்கள் வெளியில வரும்போது அப்படியே வியர்வை வருது. அந்த வியர்வையில 1000 லட்சம் லட்சக்கணக்கான பேர் பிறக்கிறாங்க. அந்த லட்சம் பேரு தான் இந்த அந்த 9 நான் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொன்னேன். அந்த வியர்வையிலேருந்து வந்தவங்க 1 லட்சம் பேர். அப்போ மொத்தம் 1,09,000 வீரர்கள் முருகப்பெருமான் கூட இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன். இதுதான் இந்த கவசத்திலேயே எழுதியிருக்கார் பாலந்தேவராய சுவாமிகள். பூர்த்தியாய் உண்ட புனிதனே குகனே, நவமைந்தர் சிவனால் நலமுடன் உதிக்க தவமுடை வீரவாகுவோடு ஒன்பான் தம்பி மாறாக கொண்ட சம்பிரதாய சண்முகா வேலா. இப்போ இந்த வரிகள் நீங்க கேட்டீங்க பாருங்களேன். இந்த 1,09,000 வீரர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து முருகப்பெருமான் கூட இருந்தது அவ்வளவு ஒரு சக்தி. அத்தனை பேரும் நம்ம இந்த சூரசம்ஹாரம் பத்திலாம் பார்த்தோம்னா அத்தனை பேருக்கும் வீரபாகுலேருந்து ஆரம்பிச்சு இந்த வீர மகேந்திரன், வீர ராக்ததர் ஒருத்தருக்கும் எவ்வளவு போராட்டம் தாண்டி முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக புரியும். இந்த மாதிரி இந்த கவசத்துல இவங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கார். இந்த 1,09,000 பேரை பத்தி கொண்டு வந்திருக்கிற காரணம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். ஒரு காரியம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாரோட உதவியும் தேவை. ஒரு விஷயத்த படிக்கணும், ஒரு ஞானம் அப்படின்றது போதிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு குருன்னு தேவை. அவங்க இருக்கிற குரு கிட்ட போய் நம்ம சண்டை போட்டுட்டா நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஃபேமிலி அப்படின்னா நிறைய பேர் இந்த காலத்துல திருமணமான பிறகு என்னுடைய மகன் பேச மாட்டேங்கிறாங்க, என் மகள் பேச மாட்டேங்கிறா. இந்த ஃபேமிலி யூனிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஸ் இருப்பீங்க, ஒரு பார்ட்னருக்கு ஒரு சண்டை வரும். ஒரு ஸ்கூல்ல வேலை பண்றவங்களா இருக்கலாம், ஒரு காலேஜ்ல வேலை பண்றவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் நம்மளுக்கு சேர்ந்து இருந்தா மட்டுமே நம்மளால ஜெயிக்க முடியும். அந்த விக்டரி அப்படின்னு எல்லா தொட்ட காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த கந்தசஷ்டி கவசத்தை படித்தால் அத்தனை காரியங்களும் உங்களுக்கு கைகூடும். அவ்வளவுதான். ரொம்ப ஒரு அற்புதமான கவசம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரோடைய உதவியும் கிடைத்து வாழ்க்கையில நம்ம அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த கந்தசஷ்டி கவசம் உங்களுக்கு நிச்சயமாக உதவும். நான் எப்பயும் சொல்ற மாதிரி உடல்நிலைக்காக நம்ம உடம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறது எல்லா கந்தசஷ்டி கவசம்க்கும் காமனான ஒரு விஷயம். அதனால
இந்த கந்தசஷ்டி கவசம் மறுபடியும் நான் உங்களுக்கு லிரிக்ஸ்ல கொடுக்குறேன். இதை நீங்க படிச்சதுக்கு பிறகுதான் இந்த சங்கரன் மகனே அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கணும். அதனால இந்த பழமுதிர் சோலையோடைய கந்தசஷ்டி கவசத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். இதே மாதிரி அடுத்தது ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.